ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ 2010ல் ASP.NETல ஒரு மாஸ்டர் பேஜை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ 2010 இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டார்ட் மெனுவில் மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ 2010 அப்படின்ற வெர்ஷன் வந்துடும். இது .NET அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம டெவலப்பர் சைடு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ 2010 அப்படின்ற இந்த சிம்பிள் கொண்ட லிங்க் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்ம .NET ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த டெவலப்பர் சாஃப்ட்வேரில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ண போகிறோம். அப்போ பர்டிகுலராக அந்த ப்ராஜெக்டில் மாஸ்டர் பேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த மாஸ்டர் பேஜை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஃபைல் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோன்னா அந்த ப்ராஜெக்ட் வெப்சைட்டாக வெப் அப்ளிகேஷனா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும். இப்போ நான் பண்ணக்கூடியது ப்ராஜெக்ட், அதில் வந்து வெப்சைட் அப்படின்னு இருக்கேன். ப்ராஜெக்ட்னாவே ரெண்டு தான் ப்ராஜெக்ட் தான். பட் வந்து இது வெப் ப்ராஜெக்ட்னா விண்டோஸ் அப்ளிகேஷன் சொல்லுவோம், இதை வந்து வெப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம டெவலப் பண்ண போது வெப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப் அப்ளிகேஷனில் ரெண்டு விதமான டெவலப்பர் சோர்ஸ் கோடு இருக்கும். அது ஒன்று என்னென்னா விசுவல் பேசிக், இன்னொன்று விசுவல் C# அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃப்ரேம் ஒர்க்கில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ .NET ஃப்ரேம் ஒர்க் 4 அதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வெர்ஷன்ஸ் நிறையா இருக்குது. .NET ஃப்ரேம் ஒர்க் 1லேருந்து .NET ஃப்ரேம் ஒர்க் இப்போ 5 and then 6, 7 வரைய 6 வரைய போயிடுச்சு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது .NET ஃப்ரேம் ஒர்க் 4ல் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதில் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருமே டிசைனிங் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது. இது வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணக்கூடியது. இதை நம்ம கிளிக் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஒரு பேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதில் ஒரு 3-4-5 பேஜஸ், அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாமா வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நான் புதுசாக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ASP.NET எம்டி வெப்சைட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது வந்து டேட்டா என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒன்று பார்த்தோம்னா டேட்டா லிக்விட் வெப்சைட் அப்படிங்க. இது ரெண்டுமே டேட்டா பேஸை பேஸ் பண்ணி இருக்கும். அதுபோல் WCF சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ப்ராஜெக்டை வந்து அட்வான்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது. இதில் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கிறிஸ்டல் ரிப்போர்ட் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா ASP.NETல எம்டி வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எம்டியாகவும் செலக்ட் பண்ணலாம், வெப்சைட்டாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ நான் செலக்ட் பண்ணும்போது எம்டி வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஈக்குவலில் டெமோ அப்படின்றதில் வந்து வெப்சைட் 1 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ என்னுடைய வெப்சைட்டோட நேம் நான் பார்த்தேன்னா வெப்சைட் 1 வச்சுருக்கேன். இதில் நான் வந்து டெமோ 2ன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நான் இதுக்குள்ள நிறையா இது வச்சுருக்கலாம் இந்த ஃபோல்டரில். பட் என்னோட வெப்சைட்டோட வெப் அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா டெமோ 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ நான் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது என்னென்னா நம்ம பர்டிகுலர் ஒரு லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது. அதில் ப்ரௌஸ் அப்படின்றதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்டிகுலர் செலெக்ஷன் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுமோ அந்த லொக்கேஷன் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனுவில் தான் நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும்னா, அதே போல் இந்த ஃபைலில் நியூ, ஓப்பன், ஆட் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. பட் இந்த இதுமே என்னென்னா புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறோமா, ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோமா, இல்லை வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறோமா, டீம் ப்ராஜெக்டா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன்னா ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ராஜெக்டோ வெப்சைட்டோ ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து ஆட் பண்ணுறோன்னா ஒரு ப்ராஜெக்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ராஜெக்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நியூ ப்ராஜெக்ட்ஸ் கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடிட் மெனு. இதில் அன்டு ரீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா நம்ம ஒன்று டைப் பண்ணியிருப்போம், தப்பாக அது ஆல்ரெடி இருக்க கோடிங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அன்டு கொடுத்துக்கலாம். இல்லை கரெக்டாக லாஸ்ட்டாக கொடுத்த கோடிங்க இப்போ கொடுத்த கோடிங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், இல்லை ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கூட நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது கூட ரீடு அப்படின்றத கொடுக்கலாம். அதே மாதிரி தான் அன்டு லாஸ்ட் அண்ட் தென் ரீடு லாஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம்.
கட் காப்பி பேஸ்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் காப்பி பேஸ்ட் ரிமூவ் அப்படின்றது ஒரு கோடிங் இருந்துச்சுன்னா அந்த கோடிங்கை ஒரு இடத்துலேருந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதே கோடிங்கை இன்னொரு காப்பி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணுறதும் காப்பி பண்ணுறதையும் பண்ண பிறகு தான் பேஸ்ட்டுன்றதை யூஸ் பண்ண முடியும். இந்த சைடில் இருக்கக்கூடியது புறமே அதோட ஷார்ட்கட் கீ. இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியமானது. அதில் ஒன்று என்னென்னா சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லுவோம். இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் நம்ம எத்தனை வெப்சைட்டை வந்து வெப் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அத்தனை ஃபார்மும் ஃபோல்டரும் கொண்டு இந்த சைடு வந்து வியூ ஆகிட்டே இருக்கும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது ஒவ்வொரு டூல்ஸ்க்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டினா என்னென்னா அதோட டிசைனிங்கோ இல்லை வேறு நேம் மாற்றுறதோ எதுவாக இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய டேட்டா பேஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி சர்வர் எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத வந்து நம்ம கொடுப்போம். டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி இதில் டேட்டா பேஸில் டேட்டா வந்து எப்படி மூவிங் ஆகுது அப்படின்றத கரண்ட்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டூல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிசைன் பண்ணக்கூடிய டூல்ஸ் புறமே இந்த டூல்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் என்னென்னா நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த வெப்சைட்டில் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடியது என்னென்னா வெப் மாஸ்டர் பேஜ் அப்படின்ற ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மாஸ்டர் பேஜ் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாஸ்டர் பேஜ் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஹோம் பேஜ் இருக்கும். ஹோம் பேஜில் ஹோம் அபவுட் அஸ் கான்டாக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பேஜஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு 4-5 பேஜஸ்க்கு எனக்கு டிஸ்பிளே இப்போ ஒரு மாஸ்டர் பேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணது மல்டி பேஜஸ்க்கு ஒரே டிசைனிங் வேணும் அப்படின்றதுக்காண்டி கிரியேட் பண்ணுறத மாஸ்டர் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாஸ்டர் பேஜை பேஸ் பண்ணி மற்ற கண்டென்ட் பேஜெலாம் வந்து அந்த டிசைனிங்கை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாஸ்டர் பேஜை க்ரியேட் பண்ணலாம். இப்போ டெமோ 2 சொல்லியிருக்கு. இதில் போய் தான் இதில் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லொக்கேஷன் சேவ் பண்ணியிருப்பீங்க. இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோர் கீழே வந்து இந்த டெமோ அப்படின்றது ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு ஐட்டம்ன்றதுனா ஒரு ஃபார்ம் பேஜை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். வெப் ஃபார்ம் இருக்குது. இதில் டிஃபால்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதோட ஃபார்மோட பேஜஸ் நம்ம என்ன செய்யணும்னா ஹோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். home.aspx அப்படின்றது கண்டிப்பாக வேணும். இதுக்கு வந்து செலக்ட் மாஸ்டர் பேஜ் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துடணும். ஏன்னா இப்போ மாஸ்டர் பேஜ் நம்ம கொடுத்தா தான் என்ன செய்யணும்னா க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகுது மாஸ்டர் பேஜ் நியூ ஐட்டத்தில் வந்து மாஸ்டர் பேஜ். இந்த மாஸ்டர் பேஜ் எந்ததுக்காண்டி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஹோம் அப்படின்றதுக்காண்டி க்ரியேட் பண்ணுறோம். இப்போ செலக்ட் ஆட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம மாஸ்டர் பேஜ் வந்து இங்கே வியூ ஆயிரும். இந்த மாஸ்டர் பேஜோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லி க்ரியேட் ஆயிரும். இப்போ இந்த home.master page அப்படின்னு க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ க்ரியேட் ஆனே இதில் ஒரு 3 விதமான லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஒன்று டிஸ்பிளே, இன்னொன்று ஸ்ப்ளிட், இன்னொன்று சோர்ஸ் அப்படின்னுவாங்க. சோர்ஸ்ன்றது நம்மளுடைய கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளிட்ன்றது வந்து 2 விதமான டிசைனிங்கும் கோடிங்கும் ரெண்டையும் பக்கத்தில் ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு காட்டக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 தான் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இப்போ டிசைனிங் அப்படின்னா டிசைனிங் பேஜஸ் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கும். இதில் கண்டென்ட் பேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், பாடி பேஜஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா மேலே இருந்தால் கர்சர் கொண்டு போகும்போதேவும் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி வந்து கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது. இப்போ இந்த ரைட் ஆரம்பருக்கு கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி கர்சர் போயிடும். இதை கிளிக் பண்ணால் நம்ம பிளேஸ் ஹோல்டர் வந்து கீழே இறங்கிடும். இந்த இடத்துல தான் பண்ணோம்னா டிசைன் பண்ண போகிறோம். இப்போ எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இஷ்டம் தான் எல்லாமே டிசைனிங் வந்து பொறுத்தளவு. இந்த ஏரியாவில் வந்து எனக்கு கலர்ஸில் வேணும் அப்படின்னா இதை இப்படி செலக்ட் பண்ணியாச்சு. இந்த செலக்ட் பண்ண ஏரியாவை வந்து இந்த பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிட்டா டெலிட் பண்ணிவிட்டு நம்ம பேஜஸ் க்ரியேட் பண்ண பிறகு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹோம் பேஜஸ்க்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு டிசைனிங் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஹோம் பேஜஸ் கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் ஸ்டைல்ஸ் கொண்டு போகிறேன். இந்த ஸ்டைல்ஸில் போய் இதோட கலர்ஸ் கொடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட், பார்டர், பேக்ரவுண்ட், பிளாக் போர்டு, பாக்ஸ், பொசிஷன், லேஅவுட் இப்படி நிறையா இருக்கும்.
இதில் நான் பேக்ரவுண்ட் கலர்ஸ் கொடுக்குறேன். இந்த பேக்ரவுண்ட் கலர் நம்ம பார்த்து என்ன கலர்ஸ் வேணுமாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் க்ரீன் கலர்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். இப்போ க்ரீன் கலர்ஸில் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு லிங்க் க்ரியேட் பண்ண போகிறேன், ஹைப்பர் லிங்க் ஹோம் பேஜ்க்காண்டி. இப்போ நான் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு ஒன்று கிளிக்கு 1 2 3 விதமான ஹைப்பர் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இதை வந்து இப்படி தான் டிசைன் பண்ணணுமா அப்படின்னா நம்ம இஷ்டம் தான். இப்போ நான் இந்த இதை வந்து இங்கே தள்ளி வச்சுட்டு கூட இந்த லெஃப்ட் சைடில் இருந்தால் கூட நான் செய்யலாம், நான் கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு டிசைன் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்படி தான் நான் செய்யணும் மாஸ்டர் பேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்பேஸ் பாரை வச்சு நான் கிளிக் பண்ணி நான் மூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு நேம் வைக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ண உடனேவும் நம்ம எந்த ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணிக்கோமோ அந்த ஹைப்பர் லிங்கோட நேம் வரும். அந்த ஹைப்பர் லிங்கோட நேம் டெக்ஸ்ட் நேம் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா மாற்றிக்க போகிறேன். இப்போ அந்த டெக்ஸ்ட் நேம் ஹோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதோட கலர்ஸ், ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் நான் செய்யணும்னா சேஞ்சஸ் பண்ண போகிறேன். இப்போ இதோட கலர்ஸ் இதோட ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் மாற்றிக்கிறேன். போல்டு ஃபால்ஸ்னு சொல்லியிருக்கு, எனக்கு வந்து ட்ரூவாக மாற்றிக்கிறேன். இதோட சைஸ் எனக்கு பிக் சைஸாக வேணும், அதனால் வந்து எக்ஸ் லார்ஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இருந்தால் இதோட கலர்ஸ் சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு சூட்டபுளான கலர்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹோம் வந்துருச்சு. இந்த கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து அபவுட் அஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். இப்போ அபவுட் அஸ் யூஸ் பண்ணியாச்சு. இதோட 4 கலர் சேமாக நான் தான் செஞ்சிடறேன். எல்லோ கலராகவே செட் பண்ணிக்கிறேன். இதோட ஃபாண்ட் சைஸ் இந்த ஆரம்பக்கு கிளிக் பண்ண உடனே கீழே லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் வந்து போல்டு, அதோட சைஸ் எனக்கு எப்படி வேணுமோ நான் வச்சுக்கலாம். நான் வந்து இதை வச்சுக்கிறேன். இதுக்கடுத்து கான்டாக்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட 4 கலர்ஸ் எல்லோ கலராக மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் அதோட சைஸ் எக்ஸ் லார்ஜ் அண்ட் தென் அந்த போல்டு வந்து ட்ரூ பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, கீழே போயிடுச்சு. அதனால் நான் சரி நான் ஜஸ்ட் வந்து இதை ஆரம்பத்தை வச்சு ஜஸ்ட் மூவ் பண்ணி மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்துடுச்சு. எனக்கு இந்த பேஜோட வெப்சைட்டோட நேம் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். இப்போ இந்த ஆரம்பருக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ நான் சேவ் பண்ணா நேம் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நேம் இங்கே முன்னாடி வர மாதிரி இந்த நேம் முன்னாடி வர மாதிரி மூவ் பண்ணி கொண்டு போய்க்கிறேன். இந்த நேம் நான் வந்து என்ன வேணுமோ வச்சுக்கலாம். இப்போது வெல்கம் அப்படின்ற ஒரு நேமாக வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். வெல்கம் ஜேபி அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை வந்து கலர்ஸ் மாற்றிக்கிறேன். இந்த கலர்ஸ் வந்து எனக்கு வந்து ஒயிட்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் அதோட சைஸை வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இந்த சைஸ் வந்து நம்மளுக்கு எப்படி வேணுமாலும் கொடுத்துக்கலாம். அதேபோல் வந்து நான் மீடியம் லார்ஜ் எனி எக்ஸ் லார்ஜ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதை வந்து போல்ட்னஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்றேன். இது வந்து நம்ம இப்படி வந்து நான் செஞ்சுக்கலாம்னா நம்மளுடைய கலர்ஸை செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுக்கு பார்டர் செட் பண்ணணும்னு நினச்சா பார்டர் கலரும் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்டர் செட் ஆகிடும். இப்போ மூவ் பண்ணும்போது வருதா?
இப்போ வெல்கம் ஹோம் அபோட்டஸ் காண்டாக்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டேன். இது வந்து மாஸ்டர் பேஜ். இந்த மாஸ்டர் பேஜ் கீழே நம்ம எந்த ஒரு டிசைன் பண்ணணுமாலும் இதோட கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டர் வேணும். அப்போ கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டர்ன்றதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டர் வந்து செட் பண்ணிட்டேன். இந்த கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டர் இல்லாமல் நம்மளுடைய வெப்சைட் வந்து அடுத்த பேஜஸ் வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ நான் கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டரை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாஸ்டர் பேஜை டேரெக்டாக நம்ம ரன் பண்ண முடியுமா அப்படின்னா நாட் பாசிபிள். ஸோ இதை வந்து என்ன செய்கிறது, அந்த மாஸ்டர் பேஜ் மேலே ரைட் கிளிக் வச்சு ஆட் கண்டென்ட் பேஜ் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கணும். இந்த பேஜஸ் தான் நம்மளால் என்ன செய்யணும்னா டெவலப் பண்ண முடியும். இந்த மாஸ்டர் பேஜோட ஒரு மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய சோர்ஸ் கோடை வந்து கம்மி பண்ணிக்கணும். இப்போ இந்த டிசைனிங்கில் வந்து நம்ம என்னென்னா அங்கே கோட் டிசைன் பண்ணுமோ எல்லாமே அந்த டிசைனுமே இங்கே வந்துடும். இப்போ இதில் போய் நம்ம இந்த சைட் இந்த பேஜுக்குரிய டிசைனிங்கை இந்த கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டரில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி என்ன செஞ்சுக்கிறது, இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மாஸ்டர் பேஜுக்கிட்ட கூட நீங்கள் போய் வேறு சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டர்லேயும் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸ் கீழேயும் நம்ம இறக்கியிருக்கேன். இப்போ இந்த இதை போய் பார்த்தோம்னா மாஸ்டர் பேஜில் இந்த டிஃபால்ட் பேஜில் இங்கே கீழே இல்லை. அப்போ அந்த சமயத்தில் நடந்தோம் பிளிட் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா அதனுடைய டிசைனிங்கும் சேர்ந்து என்ன செய்யணும்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாஸ்டர் பேஜில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் அது இங்கேயும் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாஸ்டர் பேஜை வச்சு இன்னொரு பேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அந்த பேஜஸ் நேம் டிஃபால்ட் 2ன்னு இருக்குது. இந்த டிஃபால்ட் 2ஓட பேஜஸ் பார்த்திங்கன்னா நான் அபோட்டஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு மாஸ்டர் பேஜை அதே மாஸ்டர் பேஜை வச்சு இன்னொரு கண்டென்ட் பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு பேர் என்ன சொன்னா காண்டாக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த 3 விதமான கண்டென்ட் பேஜ் இருக்குது. இப்போ இந்த ஹோம் கிளிக் பண்ணும்போதும் அபோட்டஸ் கிளிக் பண்ணும்போதும் காண்டாக்டை கிளிக் பண்ணும்போதும் மாறி நான் செய்யணும்னா எனக்கு வந்து பேஜஸ் வந்து மாறும். ஸோ அப்போ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பேஜை கிளிக் பண்ணி இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம நேம் மாற்றிக்கலாம். எப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா .asp தேவை. அந்த டிஃபால்ட் அப்படின்றது மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு ஹோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பேஜை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், இது என்ன பேஜஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு பேஜஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த டிஃபால்ட் 2 அப்படின்றத வந்து நான் செஞ்சுக்கினேன் அபோட்டஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். அடுத்தது 3 இதை வந்து காண்டாக்ட் அப்படின்னு மாற்றிக்கிட்டேன். இப்போ 3 விதமான பேஜஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பேஜஸை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ரன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இது 3க்குமே லிங்க் கொடுக்கணும். இந்த மாஸ்டர் பேஜில் போய் ஃபஸ்ட்டு ஹோமை கிளிக் பண்ணி இதோட நேவிகேஷனை வந்து நேம் கொடுங்க. இந்த நேவிகேஷன் இந்த கிளிக் ப்ராப்பர்ட்டிஸில் போன கீழே வரும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை போன லிஸ்ட்டில் 3மே வரும். ஃபஸ்ட்டுக்கு ஹோம்ன்றதுக்கு ஹோம்ன்றது கிளிக் பண்ணியாச்சு. செகண்ட் அபோட்டஸ் அப்படின்றதுக்கு வந்து அபோட்டஸ் அப்படின்னு அபோட்டஸ் பேஜை வந்து ரெஃபர் பண்ணியாச்சு. காண்டாக்டுக்கு வந்து காண்டாக்ட் அப்படின்ற பேஜஸ் வந்து ரெஃபர் பண்ணியாகும். இப்போ 3 பேஜஸ்மே நான் ரெஃபர் பண்ணிட்டேன். இந்த 3 பேஜஸ்லையுமே நான் செய்யணும்னா எனக்கு ரன் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஹோம் பேஜ் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணி செட்டஸ் ஸ்டார்ட் பேஜ் அப்படின்றீங்க. அது என்ன செட்டஸ் ஸ்டார்ட் பேஜ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஃபஸ்ட்டு பேஜ் எது ரன் ஆகணும் எனக்கு அப்படின்றத நான் சொல்லக்கூடியது. அப்போ எனக்கு வந்து ஹோம் தான் எப்பவுமே ரன் ஆகணும் அப்படின்றக்காண்டி செட்டஸ் ஸ்டார்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போய் இதை வந்து டீபேக்கிங் சொல்லுவாங்க. இந்த டீபேக்கிங் கீழே மேலே இருக்கும் பார்த்தேன் டீபேக்கிங் அப்படின்றது இருக்கும். டீபேக்கிங் வித்தவுட் ஸ்டார்ட் டீபேக்கிங் வித்தவுட் டீபேக்கிங் அப்படின்னு இருக்கும் சில டயத்தில். இப்போ டீபேக்கிங் போது நம்மளுக்கு கம்பைல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன செய்யணும்னா ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால் என்ன செய்யணும் நான் ஸ்டார்ட் டீபேக்கிங் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கம்பைல் பண்ணுது. கம்பைல் பண்ணி இது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்த பிறகு தான் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா ரன் ஆகும். இப்போ சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு, ஓகேன்னு போயிடுது. இப்போ வித்தவுட்
டீபக்கிங் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இது கம்பைல் பண்ணாமே என்ன செய்யணும், எனக்கு பேஜஸ் ரன் பண்ணி க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம மாஸ்டர் பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த மாஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாஸ்டர் பேஜ் எதில் ஓப்பன் ஆகும் அப்படின்னா, நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் எல்லாமே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் தான் ஒர்க் ஆகும். அப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்ன்றது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா க்ரோம், கூகுளோட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் க்ரோம். இந்த க்ரோம் இல்லாத பட்சத்துக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்லேயே ஒர்க் ஆகும். அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்ன்றது இந்த மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லை, வெப்சைட் நம்ம வெப்சைட்டை ரன் பண்ணுறதுக்கு எத்தனை அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இந்த அவுட்புட் தான் இதுதான் இந்த அவுட்புட் அதில் தான் டிஸ்பிளே ஆகும். டேரெக்டாக நான் செய்யறது நம்மளுக்கு தனியாக வந்து டிஸ்பிளே ஆகாது. இப்போ எனக்கு வந்து இந்த பேஜஸ் லோடிங் ஆகிட்டு இருக்குது. இது லோக்கல் சர்வர் மூலிமா இந்த பேஜஸ் ரன் ஆகிறதுனால லோக்கல் கோஸ்ட் 3726 அன்றது வந்து லோக்கல் கோஸ்டோட நேம். டெமோ ஃபோல்டர்லேருந்து ஹோம்ன்ற பேஜ் எனக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ இது வந்து கீழே இறங்கியிருக்கு. எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய மாஸ்டர் பேஜில் கிளிக் பண்ணி இதை ஃபுல் பேஜுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஃபுல் பேஜுக்கு நம்ம செட் பண்ணிட்டோம்னா இதோட பேஜஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இதோட சைஸஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரன் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுல் பேஜஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். இப்போ இதை போய் ரன் பண்ணி பாருங்கள் திருப்பி. இப்போ ரன் பண்ணும்போது டீபக்கிங் அப்படின்னு கொடுக்காம ரன் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் கரெக்ஷன் மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம்னா அது நம்மளுக்கு என்ன செய்யணும், டிஸ்பிளே ஆகாமல் போயிடும். இப்போ நம்மளுக்கு பேஜஸ் ஃபுல் ஆகிடுச்சா, ஃபுல் ஹோம் பேஜ் வந்துடுச்சா. ஸோ இப்போ இந்த இதில் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே மேலே இப்போ ஹோம் இருக்குது. இப்போ அபவுட் அஸ் கிளிக் பண்ணுறேன், மேலே மாறிடுச்சு. அடுத்த பேஜ் அபவுட் அஸ் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ கான்டாக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகிடுச்சு, கான்டாக்ட்ன்ற பேஜஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பேஜஸில் நம்ம வேறு ஏதாச்சும் ஃபார்ம் என்ட்ரி பண்ணுற மாதிரியோ வேறு லாகின் ஃபார்மோ எது வேணுமாலும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த பேஜஸ் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பேஜை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்னா மாஸ்டர் பேஜை க்ரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்ன செய்யணும்னா ஒரு வெப்சைட்டை வந்து ASP.in மூலியமாக க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் டைம் சேவ் பண்ணுறதுக்காண்டி இந்த மாஸ்டர் பேஜஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புரியாட்டி ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன செஞ்சுக்கோங்க, இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் க்ரியேட் பண்ண எல்லா பேஜஸுமே என்னுடைய லொக்கேஷனில் வந்து சேவ் ஆகிருக்கும். அப்போ என்னுடைய லொக்கேஷன் நான் எங்கே கொடுத்துருக்கேன்னா இ டிரைவில் கொடுத்துருக்கேன். இந்த இ டிரைவில் போய் என்னுடைய டெமோ அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன். இந்த டெமோவில் நான் கொடுத்துருக்க டெமோ 2 அப்படின்னு கொடுத்துருந்தேன். இந்த டெமோ 2ல் நான் க்ரியேட் பண்ண பேஜஸ்லாம் வந்துருச்சுங்களா. அப்போ நான் அபவுட் அஸ், கான்டாக்ட், ஹோம் இந்த 3-4 பேஜஸுமே எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் மாஸ்டர் பேஜுக்கும் ஹோம்னு வச்சுருக்கேன். அப்போ மாஸ்டர் ஹோம் அப்படின்னு டிஸ்பிளே இருக்கும். ஸோ இப்படி தான் என்ன செய்யணும்னா என்னுடைய மாஸ்டர் பேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்மளை அடுத்து ஒவ்வொன்றா லாகின் பண்ணுறது எப்படி, டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் ஒரு முழு வெப்சைட்டை எப்படி நம்ம இந்த ASP.in மூலிமா ரன் பண்ணுறதையும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.